Hi guys, welcome to our daily analysis. Yesterday நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸில் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சொல்லியிருந்தோம். ரீட்டெயில் ஸ்டேட்டஸ் பற்றி பிக் ப்ரைஸ் பற்றி பேசியிருந்தோம். எக்ஸாக்டாக நேற்று தான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நேற்று என்ன சீனாரியாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தோன்னே புட் ஆப்ஷன் இந்த டெக்னிக்கல், அதாவது இந்த டெக்னிக்கல் கிடையாது, இந்த கேண்டில்ஸ்டிக் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு மறுபடியும் எல்லாம் அக்ரெசிவோட அது என்ன பண்ணியிருப்பாங்க, புட் ஆப்ஷனை எஸ்டர்டே நைட் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க பிடிஎஸ்டிக்கு. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுற மாதிரி பிக் பிளேயர்ஸ் ஒரு மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. உடனே என்னாச்சு, ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப் சைடுன்னு பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பொசிஷன்ஸ் எல்லாம் ரீட்டெயிலர்ஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஓகே மார்க்கெட் இன்றைக்கும் ஃபுல்லி சஸ்டெயின் பண்ண முடியல, கேப் அப் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் அகெயின் சிஇ காசு பிக் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகிறத பார்த்துட்டு அவங்களால இருக்க முடியாது. செகண்ட் ஹாஃப் நல்லா ஓரளவுக்கு கீழே விழுந்ததை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நேற்று புட் ஆப்ஷனை அக்ரெசிவாக ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நேற்று என்ன அக்ரெசிவாக ஹோல்டு பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, புட் ஆப்ஷன் அதே இடத்துல இப்போ பிக் ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ட்ராப் பண்ணுவாங்க, சிஇக்கு தான் போவாங்க. ஓகேங்களா, ரீட்டெயிலர்ஸை ட்ராப் பண்ணி தான் பிக் ப்ரைஸ் விளையாடுவாங்க. ஸோ ரீட்டெயிலர்ஸோட கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, பட் ரீட்டெயிலர்ஸ் எதுவுமே தெரியாமல் பண்ணுறங்காட்டி தான் இப்படி மாட்டிக்கிது. ஸோ என்றைக்குமே டெக்னிக்கல் பழகிங்க, டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்பீக்ஸ். இப்போ அவங்க என்ன தான் பிக் ப்ரைஸ் நம்ம ஏன் நிற்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டெக்னிக்கல் தெரியும், அவங்க டெக்னிக்கல் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன தான் அக்ரெசிவாக மார்க்கெட் கீழே விழுதா இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, மறுபடியும் நேற்று 300 பாயிண்ட்ஸ் சஸ்டெயின் பண்ணி 300 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்த மார்க்கெட் கூட நம்ம ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் இங்கே நான் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அந்த இடத்துல நின்று சப்போர்ட் எடுத்துருக்கு. நேற்றும் பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் அந்த இடத்துக்கு கீழே எகெயின் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சுட்டால் நம்ம இதில் தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அகெயின் ஐம் டெல்லிங் 24,000 ஒரு இம்பார்ட்டன்ட், 23,987 ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நேற்று அதனால கீழே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண முடியல, பிஃபோர் எஸ்டர்டேயும் சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எல்லா இண்டெக்ஸும் சப்போர்ட்டில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சேர்த்து சொல்லியிருந்தோம். அதனால தான் பிடிஎஸ்டி எடுக்கலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கிளியரான பிக்சர் சொல்லி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,300க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நிஃப்டி புல்லிஷாக இருக்கும். அதே மாதிரி 24,900க்கு கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா பீரிஸாக இருக்கும். ஆனால் பீரிஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த புட் ஆப்ஷன் சைடு எப்போ போகணும்னு கேட்டிங்கன்னா 24,000க்கு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ரெண்டுமே வரணும். ஓகேங்களா, க்ளோஸ் மட்டும் வந்தால் பார்த்தா ஓப்பனும் கீழே ஓப்பன் ஆகணும். 24,000 கீழே ஓப்பன் க்ளோஸ் கிடச்சுன்னா நிஃப்டிக்கு பீரிஸ் சைடு போகலாம். அது வரைக்கும் பீரிஸ் சைடு பற்றி நினைக்க வேண்டாம். ஏன்னா அக்ரெசிவாக இறங்கிடுச்சு மார்க்கெட்டு, கொடுக்க வேண்டிய டார்கெட்லாம் கொடுத்துருச்சு. ஸோ நிஃப்டி பார்த்துக்குங்க, இதுதான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் அக்ரெசிவாக புட் ஆப்ஷன் போட்டு போட வேண்டாம். சொன்ன லெவல் மட்டும் வந்தால் புட் ஆப்ஷன் இருப்பாங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள், எஸ்டர்டே ஒரு லோ, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு லோ, அந்த லோவுக்கு கீழே பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆகணும். பீரிஸ் சைனுக்கு பேங்க் நிஃப்டி அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி பீரிஸாக இருக்கும். இல்லாட்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு டேரெக்டாக அப்புறம் இதுதான் சப்போர்ட், ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும். இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதனால் அவ்வளோ சீக்கிரம் சஸ்டெயின் ஆக விட மாட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா மட்டும் 49,748 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும் பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் போங்க. ஆர் 49,748 ஓப்பன் க்ளோஸ் கிடச்சிதுன்னா பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் போகலாம். அது இல்லாட்டி இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறது தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, சேம் ஃபின் நிஃப்டி. பட் ஃபின் நிஃப்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று ப்ரீவியஸோட லோவும் பிரேக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த கேண்டில் லாஸ்ட் கேண்டில் இதை பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோம். இந்த இடத்துல இருந்து சைட்வேஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. மறுபடியும் மேலே உள்ளே போகிறாங்களா, சைட்வேஸ் ஜோனுக்குள்ளே போகிறாங்களா இல்லை கீழே வராங்களான்னு பார்த்தோம். கீழே தான் வந்திருக்காங்க. கீழே வந்ததுக்கு உண்டான நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்னென்னா இந்த கேண்டிலுக்கு கீழே, இப்போ நேற்று ஒரு கேண்டில் இந்த ப்ரீவியஸ் இந்த கேண்டிலுக்கு
கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஃபைன் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ இந்த கேண்டிலோட லோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபின் நிஃப்டி இந்த கேண்டில் எஸ்டர்டேஸ் கேண்டில் கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி பீரியஸாக இருக்கும். அண்ட் தென் ஃபின் நிஃப்டியும் பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்ஸ் இந்த சைடு வேஸ் ஒன்று பிரேக் பண்ணிடுச்சு. சைடு வேஸ் பிரேக் பண்ண நிஃப்டி 50 ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி கீழே இறக்கும்னு சொல்லியிருந்தோம். அடுத்த கேப் ஆர்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அமைஞ்சிருக்கு. மறுபடியும் அந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்துகிட்டு நிஃப்டி 80 மேலே தான் போகுது. மறுபடியும் கீழே வந்தால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நிஃப்டி 80 மேலே போகும். இல்லாட்டி இப்படியே மேலே போகலாம். அடுத்தது நிஃப்டி 80 கண்டிப்பாக வாட்ச் பண்ணி நிஃப்டி கீழே வருதுன்னா நிஃப்டி 80 சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே சப்போர்ட்டில் இருக்கிறங்காட்டி இப்படி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நிஃப்டி 80 வாட்ச் பண்ணிக்க. நிஃப்டி 80 மறுபடியும் இந்த சைடு ஜோன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடு ஜோனுக்குள்ளே வந்தால் தான் நிஃப்டி 80 அடுத்து பீரிஸாக இருக்கும். இல்லாட்டி மறுபடியும் இந்த லெவலை அகைன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பீரிஸ் கிடைக்க வேண்டாம். இந்த சினாரிஸ்லாம் நடந்தால் மட்டும், இந்த சிக்னல் கிடைச்சா மட்டும் அடுத்தது பீரிஸ் சைனுக்கு போங்க. இல்லாட்டி பாசிபிலிட்டிஸாக கொண்டு போகிறது தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.